ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, உலகம் ஃபுல்லாவே இன்னைக்கு யூடியூப் இல்லாம இல்ல. சோ உலகத்துல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம யூடியூப பார்த்தாலே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். சோ அதுல ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்லாம் பயங்கரமா பேசுவாங்க. இங்க வந்து இந்த வார் நடந்துட்டு இருக்கு, இந்த கோவில்ல இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி அமைச்சரவை பதவி ஏற்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து கண்டென்ட் எல்லாம் பேசுவாங்க. அப்படி ஒரு சிலர் மட்டும்தான் பிராண்டை கிரியேட் பண்ணி யூடியூப்ல ரொம்பவே ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியவங்க. சோ அதுல முக்கியமானவங்க தான் மதன் கௌரி. சோ மதன் கௌரி பேச்சை பொறுத்த வரைக்கும் உள்ள என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத நாம ஷார்ப்பா கேட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. பட் அவர் பேசுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போகி ரெகுலரா அவரோட கண்டென்ட்டை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்துட்டு மதன் கௌரி 8.82 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. அவர் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்குல போயிடும். அதாவது அவர் போட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர்லயே ஒரு வீடியோ அப்படிங்கிறது சாலிடா 1 லேக் போயிடும். நார்மலா யூடியூப் ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ 1 லேக் போகுது அப்படின்னா பொலிட்டிக்கலா இருந்தா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும், சினிமாவா இருந்தா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும், ஜெனரல் கண்டென்ட்டா இருந்தா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும். ஸோ மதன் கௌரி எல்லாத்த பத்தியும் எடுத்து பேசிடுவாரு. நார்மலாவே அவருக்கு வந்து வியூஸ் அதிகமா போறதுனால ஒரு வீடியோவுக்கு கிட்டத்தட்ட $100 அவரால் ஏர்ன் பண்ண முடியும். மதன் கௌரி வந்துட்டு இது வரைக்கும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் 4300 வீடியோஸ் போட்டிருக்காரு. சோ நான் சொன்ன மாதிரி 8.85 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. அவரு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவாரு. மொத்தம் 31 நாள், ஒரு நாள் நம்ம விட்டுருவோம், லீவ் விட்டுருவோம். சோ மீதி இருக்கக்கூடிய 30 நாள்ல 30 வீடியோஸ் அவர் போடுறாரு. சோ அப்படி இருக்கும்போது நான் சொன்ன கணக்கு வச்சு அவரோட இன்கம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல மட்டுமே ஒரு வீடியோவுக்கு $100 அப்படின்னா 30 வீடியோவுக்கு $3000 அவருக்கு கிடைக்கும். $3000 அப்படிங்கிறது இந்தியன் மணில பாத்தீங்கன்னா 2,80,000 ரூபாய். சோ ரொம்பவே ஈஸியா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவை போட்டு 2,80,000 ரூபாவை சம்பாதிக்க முடியும். இது வந்துட்டு நான் ஒரு நார்மல் கால்குலேஷன்ல சொல்லிட்டு இருக்கேன். பொதுவாவே மதன் கௌரியுடைய வீடியோலாம் மினிமம் வந்து 1 லேக் 2 லேக் போகக்கூடியது. பட் மேக்சிமம் பாக்குறப்போ மில்லியன்ல வியூஸ் போகும். மில்லியன்ல ஒரு சில வீடியோஸ் வியூஸ் போகும். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 8 லட்சம் 7 லட்சம் 5 லட்சம் அப்படின்றதெல்லாம் நார்மலாவே அவரோட வீடியோஸ் 3 டேஸ்ல 4 டேஸ்ல போயிடும். சோ ஒரு வீடியோ அவர் பேசுறது பாத்தீங்கன்னா மேக்சிமம் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளதான் இருக்கும். சோ அந்த மாதிரி 30 நாளுக்கு 30 வீடியோ போட்டு அவரால் ரொம்ப ஈஸியா 2,80,000 ரூபாய் அப்படிங்கிறது சாலிடா சம்பாதிக்க முடியும். சோ நார்மலா அவரோட ஒரு வீடியோக்கு நம்ம சிம்பிளா கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பர் மந்த் நியூ வீடியோக்கு மட்டுமே 5 to 7 லேக் அவருக்கு ரெவென்யூ வரும். அதை தாண்டி ஓல்டு வீடியோஸ் எல்லாம் இன்னும் வந்து வியூஸ் ஏறிக்கிட்டே இருக்கும், டியூரேஷன் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓல்டு வீடியோல அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருந்து ஒரு 3 to 5 லேக் கண்டிப்பா வந்துடும். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு 11 லட்சத்துல இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் சாலிடா மாசம் யூடியூப் ரெவென்யூ வருது. இதுல அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு கொடுப்பாங்க. அவர் போடக்கூடிய வீடியோஸ்க்கு நடுவுல ஆட் எல்லாம் வரும். அந்த ஆடுக்குன்னு தனியா வேற அவருக்கு காசு வரும். சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நான் சொல்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, 30 நாளுக்கு 30 வீடியோ, இந்த 30 வீடியோல கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் அவர் வந்து ஈஸியா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ மதன் கௌரியோட இன்கம் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல மட்டுமே 15 லட்சம் ரூபாய் மாசம் வருது. அவரோட ஃபேமிலி எக்ஸ்பென்சிவ் பிளஸ் இந்த ஷூட்டுக்கான எக்ஸ்பென்சிவ் இது எல்லாமே சேர்த்து 5 to 6 லேக் கூட போகட்டோங்க. பேலன்ஸ் எல்லாமே அவருக்கு சேவிங்ஸ்ல தான் இருக்கும். சோ ஆனா இது வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு லக்ஸரினஸுமே வெளியில காட்டினதே கிடையாது. சோ நான் வந்து பெரிய லக்ஸரி கார் வச்சிருக்கேன், பெரிய லக்ஸரியா ஒரு வீடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹோம் டூர், இந்த டூர் அந்த டூர்னு எதையும் அவர் வந்து காட்டினதே கிடையாது. பட் மதன் கௌரியோடைய ரெவென்யூ அப்படிங்கிறது சாலிடா பாத்தீங்கன்னா 15 லேக்ஸுக்கு கம்மி இல்லாம பர் மந்த் அவரால் ஏர்ன் பண்ண முடியுது. சோ யூடியூப்லயே ரொம்பவே டாப் ரெவென்யூ எடுக்கக்கூடியவங்களை பத்தி தான் இப்ப நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில செகண்ட் பிளேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ஃபான் வியூஸ். இர்ஃபான் அப்படிங்கிற ஒரு சும்மா ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டு அந்த ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சு சோ இன்னைக்கு கிட்டத்தட்ட அவரோட சப்ஸ்கிரைபர் 5 மில்லியன். சோ 5 மில்லியன் பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மதன் கௌரி வீடியோவை கம்பேர் பண்றப்போ இவரது டபுள் மடங்கா போயிடும். சோ இர்ஃபான் வந்து நார்மலா ஒரு வீடியோ போட்டாலே மினிமம் 2 to 3 லேக்ஸ் வந்து 1 hour 2 hourல போயிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து அவரோட
அவரோட வீடியோஸ்க்கு இருக்கு. எவ்வளவு சர்ச்சைகள்ல அவர் மாட்டினாலும், எவ்வளவுதான் அவருக்கு வந்து கெட்ட பேர் வந்தாலும், ஆனாலும் மக்கள் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப வளர்த்து விட தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அன்பு காட்டிட்டு அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ முக்கியமா இர்ஃபான் வந்து சாப்பிடுறது தாண்டி அவங்க ஃபேமிலியில என்னென்ன நடக்குது, ஹோம் டூரு, பிளாக், அது இதுன்னு சொல்லி தன் குழந்தை பண்ற சேட்டை, ஒய்ஃப்க்கு கிஃப்டா கார் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் அவர் வந்து ரெகுலரா வீடியோஸா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இத வந்து மக்கள் உட்கார்ந்து ரசிச்சு ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இர்ஃபான் வியூஸ்ல 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அவர் வந்து சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் 3500 வீடியோ போட்டிருக்காரு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா மதன் கௌரிக்கும் இவருக்கும் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. சோ மதன் கௌரி வந்து நார்மலா ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ போட்டு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, இர்ஃபான் வியூஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 இருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவரோட வீடியோஸ்க்கு வரும். சோ ரெண்டு பேருக்குமே பெரிய அளவுல டிஃபரெண்ட் இருக்காது. ஏன்னா இவரதுமே மில்லியன்ல வியூஸ் போகும், அவரதுமே மில்லியன்ல வியூஸ் போகும். இர்ஃபானுமே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட எல்லாம் போயிட்டு இன்டராக்ட் பண்றது, லஞ்ச் சாப்பிடுறது, இப்படி எல்லாம் பண்ணி அவரோட வியூஸை ஏத்திட்டாரு. சோ அதே மாதிரி மதன் கௌரியும் இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஐபிஎல்ல வந்து தோனி கூட சேர்ந்து ஒரு ஆட் எல்லாம் பண்ணியிருந்தாரு. சோ அந்த அளவுக்கு அவருக்குமே மிகப்பெரிய ஒரு growth கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க எல்லாம் நார்மலா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு 30 நாளுக்கு 30 வீடியோ போட்டு 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கல, நாம தான் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா விஜே சித்து. விஜே சித்து பிளாக பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மதன் கௌரி, இர்ஃபான் வியூஸ் இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது விஜே சித்துவோட வியூஸ் பயங்கரமா இருக்கும். அவரது வந்து எல்லாமே மில்லியன்ல தான் போகும். டோட்டலாவே பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு வீடியோ அப்படின்னாலே 1 மில்லியனுக்கு மேலதான் போயிருக்கும். அவரது லேக்ஸ் அப்படின்றதே இருக்காது. லேக்ஸ்னா கூட மினிமம் பாத்தீங்கன்னாலே 5 to 7 லேக்ஸ் தான் மினிமமா இருக்கும். ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா மில்லியன்ல தான் போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. ஸோ விஜே சித்து 6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. ஒரு 500ல இருந்து 600 வரைக்கும் தான் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. சோ அவரோட வீடியோ அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும், ஒரு பிளாக் பஸ்டரா இருக்கும், பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அப்படின்றதுனால குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே அவரோட பிளாக்ஸ பார்ப்பாங்க. அதுல பெருசா பார்த்தோம் அப்படின்னா அவங்க எதுவுமே மெனக்கெட்டு செய்ய மாட்டாங்க. ரொம்ப நார்மலா டே பை டே ரொட்டீன் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை கொஞ்சம் கேலி கிண்டலா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கலாய்ச்சு சோ அதை வந்து கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆனா மதன் கௌரி, இர்ஃபான் வியூஸ், விஜே சித்து இவங்களுக்குள்ள என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதன் கௌரி, இர்ஃபான் வியூஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவாங்க. ஆனா விஜே சித்துவை பொறுத்த வரைக்கும் 2-3 டேஸ்க்கு 1 வீடியோ அந்த மாதிரி தான் போடுவாங்க. மேபி 2 வீக்ஸுக்கு ஒரு 4 or 5 வீடியோஸ் அப்படி போடுவாங்க. இப்ப அவுட்டோர் ஷூட் எல்லாம் அவங்க போனாங்க அப்படின்னா அங்க இருந்து ஒரு 4-5 விளாக் அப்படின்னு சொல்லி அதை டோட்டலாவே கண்டினியூஸா அடிச்சுட்டே இருப்பாங்க. சோ நம்ம குறைஞ்சபட்ச கால்குலேஷன்லயே பார்த்தோம் அப்படின்னா பர் மந்த் 30 டேஸ்ல அவங்க ஒரு 25 வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ 1 மில்லியன் வியூஸ் போகுது. 1 மில்லியன் வியூஸ் அப்படின்னா இந்தியன் ரூபீஸ்ல எவ்வளவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 50,000 ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வீடியோக்கு கிடைக்குது. மாசம் ஃபுல்லா அவங்க 25 வீடியோ போடுறாங்க அப்படின்னா ஒரு வீடியோக்கு 1 மில்லியன் வியூஸ் அப்படின்னா 25 வீடியோக்கு 25 மில்லியன் வியூஸ். ஆனா அது இன்னுமே அதிகமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ நான் சொன்ன மாதிரி ரெவென்யூ கால்குலேஷன், ஒரு வீடியோ 1 மில்லியன் வியூஸ் அப்படின்னா அதுக்கு 50,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் ரெவென்யூ வருது அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 25 வீடியோக்கு 12 லட்சம் ரூபாய் ரெவென்யூ வரும். சோ நான் சொன்ன குறைஞ்சபட்ச கால்குலேஷன் பார்த்தாலே 12 லட்சம் ரூபாய் ரெவென்யூ வரும். ஆனா அவங்களோட இதை விட பல மடங்கு அதிகமா தான் இருக்கும். சோ நியூ வீடியோல மட்டுமே அவங்களால சாலிடா 12 லட்சம் ரூபாய் earn பண்ண முடியும். அதை தாண்டி ஓல்டு வீடியோல வியூஸ் எல்லாம் இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5 to 7 லேக் வரும். அதாவது இந்த மாசத்துக்கானது இல்லாம போன மாசத்துக்கான வீடியோஸ் எல்லாம் இன்னும் பார்க்க ஏறும்போது அவங்களுக்கு அந்த அமௌண்ட் மட்டுமே 5ல இருந்து 7 லட்சம் ரூபாய் வரும். சோ கிட்டத்தட்ட 12 லட்சம் பிளஸ் ஒரு 7 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே சோ இவங்களுமே குறைஞ்சபட்சம் 20 லட்சம் ரூபாய் மாசம் ரொம்ப ஈஸியா earn பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே நாம வந்து பார்க்கக்கூடிய பார்வையில தான் அவங்களுக்கு காசு ஏறுது. முக்கியமா விஜே சித்தோட வீடியோஸ்ல ஆட் வந்து பயங்கரமா வரும். அந்த ஆடுக்கே அவர் இன்னும் பல மடங்குக்கான ரெவென்யூ வரும். சோ இவர் டோட்டலாவே பார்த்தோம் அப்படின்னா 25 lakhs கிட்ட இவர் வந்து மந்த்லி earn பண்றாரு. இவரோட ஓன் எக்ஸ்பென்சிவ், ஷூட் எக்ஸ்பென்சிவ், சேலரி இது எல்லாமே வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கூட போகட்டுங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 லட்சம் ரூபாய் அப்படின்னா இவங்களுக்கு சேவிங்ஸ் தான். சோ அடுத்ததா டாப் லெவல்ல இருக்கிறது கோபி சுதாகர். இவங்க வீடியோவையும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவ்வளோ ரசிச்சு பார்ப்பாங்க. அதாவது ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு ஃபுல்லா பார்த்ததுதான் அதிகமே. அதனாலதான்
தான் இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ரீச்சே கிடைச்சது. சோ இவங்களோட வீடியோஸை பொறுத்த வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் மில்லியன்ல தான் வியூஸ் போகுமே. எப்படி விஜய் சித்து வீடியோஸ் எல்லாம் மில்லியன்ல போகுதோ அதை தாண்டி கோபி சுதாகரோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே 2 மில்லியன் 4 மில்லியன் அப்படி போகும். சோ அந்த லெவல்ல பாக்குறப்போ இவங்களும் விஜய் சித்துவும் ஒரே மாதிரி தான் earn பண்றாங்க. பட் என்ன ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சித்து 2-3 நாளுக்கு ஒரு வீடியோ கம்பல்சரி போடுவாரு. சோ வீக்லி ஒரு 2-3 வீடியோஸ் போடுவாரு. ஆனா கோபி சுதாகரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 5 வீடியோ, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுவாங்க. ஒரு மாசத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4ல இருந்து 5 வீடியோ மட்டும் தான் போடுவாங்க. மத்த யூடியூபர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இர்ஃபான் வியூஸ், மதன் கௌரி, விஜய் சித்து, சோ இவங்க எல்லாம் வந்து டே பை டே வீடியோஸ் போட்டு மந்த்லி 15 to 20 lakhs earn பண்ணிட்டு இருக்காங்க. பட் கோபி சுதாகரை பொறுத்த வரைக்கும் 5 வீடியோங்க மாசம். அந்த 5 வீடியோலயே 25 லட்சம் ரூபாய் அவங்க இன்கம் earn பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இவங்களுடைய ஓல்டு வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் இன்னொரு 5 லட்சம் ரூபாய் வரும் பிளஸ் ஆட். சோ இதெல்லாம் சேர்த்து 30 லட்சம் ரூபாய் கிட்ட அவங்க வந்து மாச வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ மத்த எல்லாருமே 30 வீடியோல எடுக்கக்கூடிய காஸ்ட்டை இவங்க 5 வீடியோல எடுக்கிறாங்க. ஃபைனலா நாம பார்க்க போறது இவங்க தான் இந்தியாலே நம்பர் 1 அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியும். சோ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலையும் நாம குறைஞ்சவங்களே இல்ல அப்படின்றது இவங்களோட சேனல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அமெரிக்கால போயிட்டு கூட வந்து சமைச்சிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ரீச் இவங்களுக்கு கிடைச்சது. வில்லேஜ் குக்கிங் இவங்க தான் டாப்ல இருக்காங்க. நான் சொன்ன இத்தனை யூடியூபர்ஸ்லயுமே இவங்க தான் டாப். ஏன்னா இவங்களோட சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க அப்படின்னா மிரண்டு போயிருவீங்க. கிட்டத்தட்ட 30.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் இவங்க ஒரு 300 வீடியோஸ் தான் போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த மத்த யூடியூபர்ஸ்க்கும் வில்லேஜ் குக்கிங்க்கும் மிகப்பெரிய ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் மதன் கௌரி, இர்ஃபான் வியூஸ், விஜய் சித்து இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டே பை டே வீடியோஸ் போடுவாங்க. பட் கோபி சுதாகர் வந்து வீக்லி ஒன்ஸ் போடுவாங்க. சோ மாசத்துல 5 வீடியோல அவங்க 25ல இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா வில்லேஜ் குக்கிங்க பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு ஒரே ஒரு வீடியோ. பட் அவங்க போடக்கூடிய ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன், அதாவது 1 கோடியை தாண்டி வியூஸ் போயிட்டு இருக்கு. 5 மில்லியன் 6 மில்லியன் மினிமம் வியூஸ். சோ அதனால 1 கோடி தாண்டி வியூஸ் போயிட்டு இருக்கிறதுனால மாசம் ஒரே ஒரு வீடியோ போட்டா இவங்க எல்லாருமே டே பை டே வீடியோ போட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த 30 லட்சம் ரூபாவை வில்லேஜ் குக்கிங் மாசத்துல ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே யூடியூபர்ஸ்ல ரொம்பவே ஈஸியா இவ்வளோ லட்சங்கள்ல சம்பாதிக்கக்கூடிய டாப் லிஸ்ட்ல இருக்கவங்கள தான் நாம பார்த்தோம். சோ இப்ப புரியுது அவங்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் எந்த அளவுக்கு காஸ்டா போகுதுன்னு. இதை தாண்டி நம்ம யூடியூப்ல இன்னும் நிறைய கப்புள்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க வந்து ஹோம் டூர் போடுறது, பிளாக் போடுறது, வீடு கட்டுறதை போடுறது, வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க பண்ற சேட்டையை போடுறது, மாமனார் மாமியார் வச்சு ரீல்ஸ் போடுறது, ஃபேமிலியா வந்து ரீல்ஸ் பண்றது, இந்த மாதிரி இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களையும் நாம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும், பார்த்துட்டு தான் இருப்போம். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு டாப்ல மாசம் லட்சங்கள்ல சம்பாதிக்கிற, அதாவது மாசம் 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய் ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய டாப் லிஸ்ட் யூடியூபர்ஸ் தான் நாம பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் மத்த யூடியூபர்ஸ் எல்லாம் எவ்வளவு earn பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இதை தாண்டி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அது என்ன ஓல்டு வீடியோ நியூ வீடியோ மாசம்னு கால்குலேட் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. யூடியூபை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தான் கணக்கு. அந்த டேட்டுக்குள்ள, அந்த 1 மந்த்துக்குள்ள நம்ம எவ்வளவு வீடியோஸ் நியூவா போடுறோம் அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். பட் நம்ம ஆல்ரெடி போன மாசம் போட்ட வீடியோஸ்லாம் நல்லா பிக்கப்பா இன்னும் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு அமௌண்ட் வரும். அதுக்கு நடுவுல ஆட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். சோ இந்த மாதிரி யூடியூப்ல ரொம்ப ஈஸியா நம்மளால சம்பாதிக்க முடியும். ஆனா இவங்க யாருமே எடுத்த எடுப்புல இவ்வளவு அளவுக்கு வியூஸ் போயிட்டு இவ்வளவு சம்பாதியம் எல்லாம் சம்பாதிக்கல. அவங்க ஸ்டார்டிங்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 500, 1000, 2000, 1 லட்சம் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இவ்வளவு அளவுக்கு வந்திருக்காங்களே தவிர எடுத்த உடனெல்லாம் இவங்க வந்து இவ்வளவு எல்லாம் சம்பாதிக்கல. சோ நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட இன்னும் 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ நான் சொன்ன இத்தனை யூடியூபர்ஸ்க்குமே என்னென்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வீடியோஸை போட்டு மாசம் இவ்வளோ லட்சங்கள்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நான் சொன்னது எல்லாமே ஒரு நார்மல் கால்குலேஷன் தான். பட் அதை வச்சு அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் வியூஸ் எல்லாம் நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் பல மடங்கு பெருசா போகுமே தவிர இதுக்கு கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இவ்வளவு எல்லாம் சம்பாதிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? சோ மாசம் அவங்களோட செலவு ஒரு 10 லட்சம் ரூபாய் கூட வச்சுக்கோங்களேன். மீதி
மீதி பணத்தை என்ன பண்ணுவாங்க, எங்க வைப்பாங்க, பணம் வைக்கவே அவங்களுக்கு எல்லாம் இடம் இருக்காது. ஏன்னா வில்லேஜ் குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, வில்லேஜ் டைப்ல தான் இருப்பாங்க. அவங்க வந்து பெருசா நல்ல ட்ரெஸ் போட்டுக்க மாட்டாங்க, பெரிய கார்ல டிராவல் பண்ண மாட்டாங்க, பெரிய ஒரு பங்களா வச்செல்லாம் வாழ மாட்டாங்க, எப்பவுமே ஒரு நார்மல் லைஃப்ல தான் இருப்பாங்க. ஆனா அந்த பணத்தெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். சோ நம்ம அதையும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். சோ நான் சொன்ன இத்தனை யூடியூபர்ஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், நீங்க யாரை ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.